இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த வாரத்திலும் அருமையான ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான தலைப்பு இறையியல் கல்வி, கற்றுக்கொள்ளும் சமுதாயத்தை உருவாக்குதல் என்பதாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இறையியல் கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது எதற்காக இந்த இறையியல் கல்வி என்று சொல்லி நாம் சிந்திப்போமானால், இந்த இறையியல் கல்வியானது ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்கும் கடவுள் மனிதர்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும் வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல செய்தியாக இந்த இறையியல் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இறையியல் கல்வி என்று சொல்கின்ற பொழுது இதற்கான சத்திய வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். பாருங்கள், இந்த நெகேமியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற வார்த்தையானது தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே பார்க்கிற பொழுது ஜனங்கள் எல்லாரும் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு அங்கே தூரம் போய்விட்டார்கள். தூரம் போன பின்பதாக அவர்கள் கூடி வந்து இந்த நியாயப்பிரமாணம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது, நாங்கள் பாதை தவறி சென்று விட்டோமே என்பதை உணர்கிறவர்களாக அங்கே ஜனங்கள் வருகிற பொழுது, அங்கே எஸ்ரா என்கிற நியாயப்பிரமாணத்தை அல்லது வேதத்தை நியாயமாய் கற்றுக்கொண்ட அந்த அருமையான எஸ்ரா காலமே தொடங்கி மத்தியானம் வரைக்கும் அந்த வேதத்தை நியாயப்பிரமாணத்தை வாசித்தான். சகல ஜனங்களும் கவனமாய் செவி கொடுத்தார்கள். பாருங்கள், அங்க வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 8:3 பார்க்கிற பொழுது அந்த புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வாசித்ததை அவர்கள் கவனமாய் கேட்டார்கள். முதலாவதாக இந்த இறையியல் கல்வி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே கவனித்தல் அல்லது வாசித்தல் என்பதை நாம் தெளிவுபடுத்த அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தை விட்டு ஒருவேளை நாம் தூரம் போகிற பொழுது, அதை வாசிக்காமல் இருக்கிற பொழுது, அதை கவனிக்காமல் இருக்கிற பொழுது நம்மை அறியாமலே நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போய் விடுகிறோம். இந்த ஜனங்கள் மீண்டுமாக ஆண்டவர் அண்டையிலே கூடி வருவதற்கு எங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று வாசிக்க கேட்டுக்கொண்டார்கள். அந்த எஸ்ராவும் அவரோடு சேர்ந்த அந்த 14 பேரும், மொத்தம் 14 பேர் சேர்ந்து வாசித்து அவர்கள் கற்றுக் கொடுக்கிற அந்த செயல்பாடுகளிலே அங்கே நடைபெறுகிற சம்பவம் என்பது அவர்கள் கவனித்ததினால் ஆண்டவரை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கடந்து வந்தார்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத் தருகிறது. இன்றைய சூழ்நிலையிலே இந்த கவனித்தல் அல்லது வாசித்தல் என்பது வெகுவாய் குறைந்து விட்டது. ஒரு காலத்திலே திருமறையை நாம் முறையாக வாசித்த காலங்கள் உண்டு. ஒவ்வொரு அதிகாரமும் அதிகாலையில எழுந்து வாசித்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்று நாம் அதை வாசிக்காததினாலே, நாம் அதற்கு செவி கொடுக்காததினாலே நம்முடைய பின் சந்ததிகள் இந்த நாளிலே நம்மை விட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வாலிபர்கள், இன்றைய சிறு குழந்தைகள் அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போவதற்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்களுக்கு முறையாக கற்றுக் கொடுக்காததினால் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கற்றுக் கொடுப்பதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். அது உன் கைகளிலே அது அடையாளமாகவும் நெற்றியின் நடுவிலே அது அடையாளமாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். இந்த கவனிக்கிற அந்த செயல்பாடு இன்றைய சூழ்நிலையிலே எல்லாம் நமக்கு செல்போன்ல இருக்கிறதுனால இந்த வாசித்தல் என்பது மிகவும் குறைந்திருக்கிறது. திருமறை வாசித்து அதன் அடிப்படையில் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, அதற்கு கவனிக்கிற பொழுது ஒரு பெரிய மாற்றம் வரும். இதை வாசித்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அங்கே அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது என்று அழுதார்கள். ஆனால் அங்கே எஸ்ரா நெகேமியாவினுடைய நாட்களிலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது 10ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். இந்த இறையியல் கல்வியினுடைய செயல்பாடு நாம் கவனித்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் இறங்கி வந்தார் என்று வேதம் கற்றுத் தருகிறது. நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது கற்றுக்கொள்ளும் சமுதாயம் என்று சொன்னால் கவனிக்கின்ற சமுதாயமாக காணப்பட வேண்டும். கவனித்தல் என்பது மிக மிக முக்கியம். அப்ப கவனித்தல் என்பதற்கு அங்கே வாசிப்பதையும் வாசித்ததை அல்லது சொல்லுவதை கேட்பதிலும் அது அடங்கியிருக்கிறது. இறையியல் கல்வி கடவுளை பற்றி சொல்லுகின்ற காரியங்களை தெளிவாக நாம் கவனித்து அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதையே ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுத் தருகிறார்.
இரண்டாவதாக இந்த இறையியல் கல்வி ஒரு கற்றுக்கொள்ளும் சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் அது கனி கொடுக்கிற சமுதாயமாக காணப்பட வேண்டும். கனி கொடுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு விசுவாசிக்கிறவர்களாக, கேட்ட சத்தியத்தை உணர்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. இதற்கு நமக்கு சுவிசேஷ வாக்கியமாக சொல்லப்பட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே விதையை பற்றிய ஊமை சொல்லப்படுகிறது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை வழியறிய விழுந்தது, சில விதை கற்பாறையான இடங்களிலே விழுந்தது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ அது அந்த வசனமானது கேட்டு உட்கொண்டு அதை உணர்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிப்பீர்களானால் மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்க என்ன சொல்லுகிறது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவருமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான். பாருங்கள், கேட்கிறதோடு மாத்திரமல்ல, உணர்வது. இது எனக்கு என்ன சொல்லி தருகிறது? நான் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு, ஆண்டவரை நான் முழுவதுமாக நம்புவதற்கு எனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதை கேட்டதை கேட்டு எனக்கு என்ன சொல்லி தருகிறது என்கிற உணர்வை பெறுவதுதான் இறையியல் கல்வியினுடைய முக்கியமான நோக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இந்த கல்வியானது சொல்லித் தருகிற வார்த்தையானது அது எனக்கு என்ன சொல்லி தருகிறது, அவர்களுக்கு என்ன சொல்லுகிறது என்கிற சிந்தனை அல்ல. இறையியல் கல்வி என்பது அந்த கல்வியிலே எனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம நிற்கும் போது, ஒரு கண்ணாடி முன் நிற்கும் போது நாம் யார் என்பதை உணர முடியும். ஒரு கண்ணாடி முன் நிற்கும் பொழுதுதான் நம்முடைய உருவம் என்ன என்பது நமக்கு தெரியும். அப்படியானால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆண்டுடைய முன்பு நிற்கும் பொழுது நான் யார் என்பதை உணர்கிற உணர்வு, அருமையான ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற காரியம், நாம் கனி கொடுக்கிறவர்களாக, பலன் கொடுக்கிறவர்களாக, இறையியல் கல்வியை கேட்டதோடு கூட நின்று விடாதபடி அதன்படி எனக்கு என்ன சொல்லித் தருகிற இந்த உணர்வை பெறும் பொழுது நாம் நிச்சயமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறாரே, அந்த கனி கொடுக்கிற அனுபவம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவசியம் என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. மூன்றாவது நாம் பார்க்கிற பொழுது, இந்த இறையியல் கல்வி என்பது மனிதர்களுக்குள்ளாக உள்ள குழப்பத்தை தெளிவுபடுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை கடவுளை பற்றி சொல்லுகிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான புரிந்து கொள்ளுதலிலே கடவுளை பற்றி விளக்குவார்கள். ஆனால் ஒரு முறையாக வேதத்தை கற்று அதன் அடிப்படையில சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், கலங்கப்படுத்தாமல் இருத்தல். மூன்றாவது குறிப்பு, கலங்கப்படுத்தாமல் இருத்தல். நீங்கள் பார்க்கிற பொழுது கொரிந்தியர் நிருபத்திலே அங்கே 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து அதிகமாக அவர் குறிப்பிடுகின்றார். குறிப்பிட்டு விட்டு 14ஆம் அதிகாரம் வருகின்ற பொழுது அவர் கற்றுக் கொடுக்கிற காரியம், திருச்சபைக்குள் மக்கள் வருகின்றார்கள், எல்லாரும் நீங்க அந்நிய பாஷையில பேசுனீங்கன்னா வெளியே இருந்து வர்றவங்க எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க? எல்லாரும் எல்லா நேரத்திலும் தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன நடக்கும்? அதனால நீங்க தெளிவான ஒரு ஆராதனை முறையை நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கின்றார். சிலர் உட்கார்ந்து அங்க பைபிளை படிக்கிறது, சிலர் உட்கார்ந்து போதகம் பண்ணுவது, சிலர் அங்கே அந்நிய பாஷையில பேசுவது, சிலர் தீர்க்க தரிசனம் சொல்லுவது. ஒரே நேரத்தில் இதெல்லாம் நடந்தா அது ஒரு குழப்பத்திற்கான வழிபாடு. ஆனால் வழிபாடு என்பது ஒரு அனைத்து அமைப்பு சார்ந்ததாக காணப்பட வேண்டும். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய வழிபாட்டு முறை நமக்கு நன்றாக தெரியும். அந்த ஆராதனை துவக்கத்தில் நீங்க கோயிலுக்கு கட்டாயம் வரணும், அங்கு ஆண்டவரை போற்றி பாட வேண்டும், பாவ அறிக்கை சொல்ல வேண்டும், பாவத்திற்கான விமோசனத்தை பெற வேண்டும், நாம் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அதை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக காணிக்கை கொடுக்க வேண்டும், நிறைவாக ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த ஒரு ஒழுங்குமுறை என்பது ஆராதனையில காணப்பட வேண்டும். ஆனால் இங்கு கொரிந்து திருச்சபையில அங்கே கலக்கம் ஏற்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு குழப்பம் ஏற்படுகிற சூழ்நிலை, அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருப்பார்கள், வெளியே இருந்து வருகிறவர்களுக்கு என்ன என்றே புரியாது. ஆனால் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் வரைமுறைக்குட்பட்டவர்களாக நீங்கள் வழிபாடு நடத்தப்பட வேண்டும். அதுதான் கலங்கப்படுத்தாமல் இருத்தல். 1 கொரிந்தியர் 14:23 நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசிக் கொள்ளும் போது அங்கே கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா?
பாருங்க. அப்ப என்ன செய்யணும்? அங்க வெளியே வருகிறவர்களுக்கு இதை புரிந்து கொள்ளத்தக்கதாக தெளிவான ஒரு வழிபாட்டு முறை காணப்பட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு வழிபாட்டு முறைகளிலே தெளிவில்லாததாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆராதனை என்று சொன்னால் அது ஒரு ஒழுங்குங்கிரமாக நடைபெற வேண்டும். ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு வரையில் நீங்கள் ஆலயத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு கூறுபாடுகளும் அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த தெளிவான வார்த்தைகளை கேட்கிற பொழுது, தீர்க்க தரிசனமாக ஆண்டவருடைய வார்த்தையை மிக தைரியமாக அங்கே சொல்லுகிற பொழுது, ஒருவன் அறியாதவன் உள்ளே வந்தால், அங்கே சொல்கிறது, அவன் உள்ளே வந்தால் தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாகவே உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். ஏனென்றால் அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்கள் வெளிப்படத்தக்கதாக இந்த அருமையான இறையியல் கல்வியின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஒருவேளை கற்றுக்கொள்ளும் சமுதாயம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே முதலாவது கவனிக்கின்ற ஒரு சமுதாயமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கேட்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே கனி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் எல்லா நிலைகளிலும் எனக்கு இது என்ன சொல்லி தந்தது என்கிற உணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒருவேளை நம்ம ஆலயத்தில் வருகிற பொழுது ஆயக்காரன் பரிசேயன் போன்று அங்கே காணப்படுகிற பொழுது, பரிசேயனை போன்று அடுத்தவர்களை பார்க்காதபடி ஆயக்காரனை போன்று தன்னுடைய நிலை என்ன என்பதை உணர்கிறவர்களாக காணப்படுவோமானால் அதுவே இந்த இறையியல் கல்வியினுடைய முக்கியமான நோக்கம் நிறைவேறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக நாம் கலங்கப்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆராதனை முறை அல்லது ஆராதனையின் ஒழுங்கு என்பது கலக்கத்தை ஏற்படுத்துகிறதாக, குழப்பத்தை ஏற்படுத்துகிறதாக காணப்படக்கூடாது. இந்த நாளிலே ஒருவேளை அந்நிய பாஷையில பேசுகிற காரியம் அல்லது நாம் செய்கின்ற வியாக்கியானங்கள் செய்கின்ற காரியம் ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறதாக அல்லாதபடி, திருமறை நமக்கு என்ன சொல்லி தருகிறது, இறையியல் கல்வி நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது அருமையான பிள்ளை ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த இறையியல் கல்வியை நாம் முறையாக கற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் கற்றுக்கொள்ளும் சமுதாயமாக ஆண்டவரை அதிகமாக கற்றுக்கொண்டு தினந்தோறும் நாம் வேதத்தை வாசிப்போம், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.